வணக்கம். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஐஎன்எஸ் கொல்கத்தா பத்தி பார்க்க போறோம். அது என்னதுன்னா கைடட் மிசைல் டெஸ்ட்ராயரை பத்தி பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்தியாவில் விமானப்படைன்னு பார்த்தா அதில் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது, ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குது, அப்படி நிறைய வகைகளான இருக்குது, ட்ரோன்ஸ் இருக்குது. பட் நம்ம நேவியில் பார்த்தீங்கன்னா விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது, டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குது, ஃப்ரிகேட்ஸ் இருக்குது, அப்படி இப்படி நிறைய இருக்குது. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெஸ்ட்ராயரை பற்றி பார்க்க போகிறோம். டெஸ்ட்ராயரில் ஐஎன்எஸ் கொல்கத்தா D63 பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐஎன்எஸ் கொல்கத்தாவை எப்போ நம்ம இந்தியன் நேவியில் இணைச்சாங்கன்னா இதை ஆகஸ்ட் 16, 2014 இதை நம்ம இந்தியன் நேவியில் இணைச்சாங்க. இது எந்த கம்பெனி உருவாக்குச்சுன்னா மேக்ஸிமம் டாக் லிமிடெட் மும்பைன்னு சொல்ற ஒரு கம்பெனி தான் இதை உருவாக்கிச்சு. இந்த கப்பலோட நீளம் சராசரி எவ்வளோ இருக்கும்னா 163 மீட்டர் இருக்கும். இந்த கப்பலோட அகலம் எவ்வளோன்னா 17.4 மீட்டர். அப்போ பார்த்துடுங்க இந்த கப்பல் எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்ட்டு. ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த கப்பல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த கப்பலுடைய வேகம் எவ்வளோன்னா மணிக்கூருக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல அளவுக்கு ஒரு தலை சிறந்த கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் கொல்கத்தா. இந்த ஐஎன்எஸ் கொல்கத்தா இந்தியாவுக்கு நிறைய வகையில் யூஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு லெஜெண்டுன்னே சொல்லலாம். நம்ம இந்தியாவுக்கு வேண்டி நிறைய விதத்தில் இந்த ஐஎன்எஸ் கொல்கத்தாவை நம்ம இந்திய நேவி நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஐஎன்எஸ் கொல்கத்தால என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்த முடியும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் பயன்படுத்தலாம். இது இந்தியா மற்றும் ரஷ்யா அதோட கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்டது இந்த மிசைல். அப்புறம் பாராக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் யூஸ் பண்ண முடியும். பாராக்னா உங்களுக்கு ரஷ்யா, நம்ம இந்தியா மற்றும் இந்த இஸ்ரேல் அந்த வகைகள் சார்ந்த மிசைல் தான் இது. அதுக்கப்புறம் என்னதுன்னா இதில் மவுண்டடாக ஒரு கன் இருக்குது. அது என்னதுன்னா 76mm சூப்பர் ரேபிட் மவுண்டட் கன் இதில் இருக்குது. அப்போ இதில் AK-630 அப்படின்னு நிறைய இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோத்துக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது இந்த கப்பலில். இந்த கப்பலோட சிறப்பம்சமே என்னதுன்னா இதில் ஒரு ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்குது. நம்ம ஸ்டெல்த் டெக்னாலஜி நிறைய விமானங்கள்ல இருக்கும், போர் விமானங்கள்ல இருக்கும், அப்படி விட நிறைய இதில் இருக்கும். அதே மாதிரி தான் இதில் ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்குது. இது எனிமேலோடைய ரேடாரில் சிக்கவே சிக்காது. எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒரு எனிமையோட பேஸ் அடிக்க போகிறோன்னா அவங்க நம்ம சாதா கப்பல் தான் ஐ மீன் இதில் ஸ்டெல்த் டெக்னாலஜி இல்லைன்னா கரெக்டாக அதை டிடெக்ட் பண்ணி கண்டிப்பாக மிசைல் வச்சு இதை தாக்குவாங்க, அந்த கப்பலை உடச்சிருவாங்க. அதனால இதில் ஸ்டெல்த் இருந்துச்சுன்னா எனிமியோட ரேடாரில் சிக்காது. நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதோட எனிமிஸோட டார்கெட்டான பேசஸ் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வர முடியும். அவ்வளோத்துக்கு சிறப்பம்சம் உடையது இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி. இது மோஸ்ட் அட்வான்ஸ் டிப்பு. அப்போ பார்த்துடுங்க, இது மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ ஃபுல் மேட் இன் இந்தியா தான் இது. என்ன ப்ராஜெக்ட் கீழே கொண்டு வந்தாங்கன்னா ப்ராஜெக்ட் 15A கீழே தான் இதை கொண்டு இந்த ஷிப்பை உருவாக்குனாங்க. கொல்கத்தா ஐஎன்எஸ் கொல்கத்தா நம்ம இந்திய நேவியோட ஒரு ப்ரைடான ஐஎன்எஸ் கொல்கத்தா இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜா ஒரு வாருக்கு இறங்கலை, இன்னும் போருக்கு அது பங்கு பெறலை. பட் இது நம்ம இந்திய நாட்டு மக்களின் நலத்துக்காக ஒரு ஆப்ரேஷன்லாம் இறங்கியிருக்கு, நிறைய ஆப்ரேஷன்ல இறங்கியிருக்கு. அதில் நான் ஒரு ஆப்ரேஷன் என்ன சொல்றேன்னா ஆப்ரேஷன் சமுத்ரா அதில் இறங்கியிருக்கு. அது எப்படின்னா கோவிட் வரும்போது 2019 நமக்கு இந்தியாவில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதனால ஆக்சிஜன் அப்படிப்பட்ட சப்ளைஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த கப்பல் நம்ம உருவாக்கணும். ஐ மீன் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஐஎன்எஸ் கொல்கத்தா 2023 2024 வரை ஆக்டிவா நம்ம ப்ளூ வாட்டர் நேவி இருக்குல்ல, ப்ளூ வாட்டர் நேவிக்கும் கிரீன் வாட்டர் நேவிக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம இந்தியா ப்ளூ வாட்டர் நேவி, பாகிஸ்தான் கிரீன் வாட்டர் நேவி தான். அது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் ப்ளூ வாட்டர் நேவில நம்ம இந்த ஐஎன்எஸ் கொல்கத்தா நிறைய பங்காட்டி இருக்கு இந்தியாவுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம AniOS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ்.